ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் சுலகம். இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் மினி ஆப்பங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு தேங்காய் பால் உருளைக்கிழங்கு மசாலாங்க. இது ரெண்டும் எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பச்சரிசி 200 கிராம் எடுத்துருக்கேங்க. இந்த ஆழாக்கால் ஒரு ஆழாக்கு எடுத்துருக்கிறேன். இது 200 கிராம் அளவு உள்ளது. இதால் ஒன்று எடுத்து நல்லா கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவல், நல்லா வெள்ளையாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் ஒரு கப்பு சாதம், எந்த சாதமாக இருந்தாலும் சரி, பச்சரிசி புழுங்கரிசி எந்த சாதமாக இருந்தாலும் சாதம், உப்பு, இவ்வளோதாங்க. இதை சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறம் சாதம். உங்கள்கிட்ட சாதம் இல்லைன்னா இதுக்கு இன்னொரு ஆப்ஷன்னா நல்லா அவலை கழுவிட்டு ஊற வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். சாதம் இல்லாத பட்சத்தில், இல்லை சாதம் வேண்டான்ற பட்சத்தில் அவல் சேர்த்துக்கலாங்க. அதுவும் இதே சேம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி வருங்க, நல்லா மைய அரைக்கணுங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. குறைன்னு அரைச்சிடக்கூடாது. நல்லா வழுவழுன்னு அரைச்சி அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இதுதான் மெயின் பாயிண்ட்ஸு. நீங்கள் நைட்டு ஊற்றுறீங்கன்னா காலையிலே அரைச்சி புளிக்க வச்சுருங்க, இல்லை காலையில் ஊற்றுறீங்கன்னா நைட்டு அரைச்சி புளிக்க வச்சுருங்க. புளித்ததுக்கப்புறம் இது நல்லா சாஃப்டாக மாறிடும் அந்த மாவு. இதை பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம ஆப்பம் ஊற்றுற பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் உருளைக்கிழங்கு இது சொன்னேன் இல்லைங்களா, மசாலா, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கேரட்டு, ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது மசிக்க தான் போகிறோம், அதனால் பெரிய க்யூப்ஸாக போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், 2 வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவோ பச்சை மிளகாயை கூட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, உப்பு மசாலாவுக்கு தேவையானது, தேங்காய் பால், முதல் பால் எடுத்துருக்கிறேன். இது நல்லா திக்காக ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் பால் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இதை உருளைக்கிழங்கு கேரட்டையும் ஒரு குக்கரில் நல்லா கழுவிட்டு போட்டு நல்லா வேக வைக்கணும். இதுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் மசித்து இதில் சேர்க்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்பத்துக்கு. பூரிக்கு செய்கிற அந்த மசாலா தான், ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஆப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சு, சட்டி காஞ்சதுக்கப்புறம் கடுகு தாளித்து, உளுத்தம்பருப்பு, கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேருங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா பெருசாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 2 பெரிய வெங்காயம், அதை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். உங்களுக்கு நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா காரமான பச்சை மிளகாய் தான். இந்த மசாலாவுக்கு பச்சை மிளகாய் காரம் தான், தூள் போடக்கூடாது. அதனால் நீங்கள் எவ்வளோ வேணுமோ கூட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் இஞ்சியை தட்டி சேர்த்துக்கணும். இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு பட்டாணி, பச்சை பட்டாணி, ஃப்ரோசன் பட்டாணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு கேரட்டும், அதை ஸ்டீம் போனதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்து வடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மேஷர் வச்சோ ஒரு கரண்டி வச்சோ நல்லா மசிச்சு விட்டுக்கணுங்க. அப்போ தான் அதில் எடுத்து கொட்டும்போது நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கிடைக்கும். அதனால் அதை நல்லா வதக்கி விட்டு ஃபஸ்ட்டு தண்ணியை வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி இதோட சேர்த்துற வேண்டியதான். சேர்த்து நல்லா கொதி இறக்க போகிற சமயத்தில் இந்த திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மசாலா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு சூட்டபிளான மசாலாங்க, தேங்காய் பால் மசாலா, உருளைக்கிழங்கு தேங்காய் பால் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரிக்கு கூட நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஆப்பத்துக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மினி ஆப்பம் எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இந்த பணியாரக்கல் இருக்குது இல்லைங்களா, நான் இரும்பு கல் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் கோட்டிங் பண்ணி, அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். அதனால் ஒரு 2-3 வாட்டி எண்ணெய் நல்லா கோட் பண்ணி விட்ருங்க. கோட் பண்ணதுக்கப்புறம் தடவி விட்டதுக்கப்புறம் இந்த அரை குழி தாங்க ஊற்றணும்.
ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி அரை இது புளி ரொம்பற மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டோன்னு வச்சுங்களேன், அழகாக இந்த மினி ஆப்பம் ரெடி ஆகிடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த மினி ஆப்பம். சின்ன பசங்க அந்த அந்த இதை குட்டி குட்டியாக இருக்கிறத பார்த்தாலே விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட இந்த தேங்காய் பாலும் வச்சுக்கலாம். நம்ம இந்த மசாலா இப்போ பண்ணியிருக்கிற மசாலாவும் தேங்காய் பால் மசாலாவும் சூப்பராக இருக்கும். ரெண்டுமே வச்சு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இது அழகாக எடுத்துகிட்டு வந்துடுது பாருங்கள். இரும்புக்கல் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் வந்து தடை விட்டு ஊற்றணும், அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக பண்ணோன்னு வச்சிங்களேன், சூப்பரான மினி ஆப்பம் ரெடிங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாதிரி குட்டியாக இருக்கிறது பார்த்தாலே பெரியவங்களுக்கு கூட ஆசையாக இருக்கும் பாருங்கள். இது தேங்காய் பாலோடையும் இதோடையும் சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் இனிப்பாக வேணும், தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மசாலாவும் அந்த ஆப்பத்துக்கு நடுவில் ஊற்றி பாருங்கள், இந்த மாதிரி சர்வ் பண்ணி வைக்கணும். இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே எடுத்து ஒரே வாயில் சாப்பிட்லாம் அந்த ஆப்பத்தை, அந்த அளவு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் பசங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க, நான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். இந்த ரெசிப்பியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.